அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு எத பத்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, பஞ்சபூத புள்ளிகள பத்தி இப்ப நான் பார்க்க போறோம். பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னா என்ன சார்? நம்ம உடம்பு, நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பு. 5 பஞ்சபூத தத்துவத்தால் ஆனது தான் நம்மளோட உடம்பு. அண்டத்தில் உள்ளது தான் பிண்டத்தில் உள்ளது. அண்டம் என்பது உலகம். பிண்டம் என்பது இந்த உடம்பு. அண்டத்தில் 5 பஞ்சபூதம் ஏற்ற இறக்கத்த தான் நம்போ சூழ்நிலை மாற்றங்கள், சீதோஷ்ண நிலை மாற்றங்கள், பருவ மாற்றங்கள் அப்படின்னு சொல்றோம். ஆனா, இந்த பிண்டத்துல 5 பஞ்சபூத ஏற்ற இறக்கத்த நம்ம நோயின்னு சொல்றோம். அப்போ அந்த நோய் நமக்கு ஏன் வருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு, நம்ம என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா, கரெக்ட்டான முறையில 5 பஞ்சபூதத்தையும் சமநிலை பண்ணா, நோய் அங்கருந்து சரியா போயிடும். நம்போ அது தெரியாமலே நெறைய மருத்துவங்கள நாடி நம்ம ஓடிக்கிட்டே இருக்கோம். நம்ம மருந்துகள் அதிகம் நம்ம பயன்படுத்துறோம். இருந்தாலும், நமக்கு இந்த பஞ்சபூதங்கள், புள்ளிகள நம்ம முறைப்படி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, நம்ப நோயிலிருந்து நம்மள தற்காத்துக் கொள்ளலாம். அதிகமான நோய் உடையவர்கள் மருந்து, மாத்திரைகள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தாலும், இந்த புள்ளிகளை இயக்கும் பொழுது அவங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணம் கிடைக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நுரையீரல் சப்ஜெக்ட் வந்து நுரையீரல் இன்னைக்கு. அதுல பிரபஞ்ச புள்ளிகள பத்தி இப்ப பார்க்க போறோம். பிரபஞ்ச புள்ளிகள் என்பது அதாவது அண்டத்தில் உள்ளது, பிண்டத்தில் உள்ளதுன்னு சொல்லியிருக்கோம். அந்த பிண்டத்துல வந்து 5 பஞ்சபூதம்னு சொல்லியிருக்கோம். அந்த 5 பஞ்சபூதமும் ஒரு ஆர்கன் அதாவது 5 பஞ்சபூதம், 5 உறுப்பு. 5 உறுப்புலயும் ஒரு உறுப்புக்கு 5 பஞ்சபூதம் செயல்படுது. அதோட உயிர் சக்திய அந்த பிரபஞ்ச புள்ளிகள் எடுத்து நம்ம உடம்பு இயக்கத்திற்கு அது பயன்படுத்துது. அது எந்த புள்ளி? அப்படிங்கிறத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இன்னைக்கு நுரையீரல் தலைப்புல நுரையீரல பத்தி பார்க்க போறோம். நுரையீரல்ல பார்த்தீங்கன்னா, ஐம்பஞ்சபூதங்கள்ல முதல் புள்ளியான ஆகாய சக்தி உள்ள புள்ளிய பார்க்க போறோம். LU11 அப்படிங்கிற புள்ளிய பத்தி பார்க்க போறோம். LU11 இத பத்தி சொல்லணும்னா, நுரையீரலுக்கு ஒரு கவசம், நுரையீரல் காப்பான், நுரையீரல் ஒரு டானிக் புள்ளி, கல்லீரலுக்கும், நுரையீரலுக்கும் ஒரு இணக்கத்தை உருவாக்கக்கூடிய, உயிர் சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு பிரபஞ்ச ஆற்றலையே நுரையீரலுக்கு முழுவதுமாக கொடுக்கக்கூடிய ஒரு முக்கிய புள்ளியான LU11 என்ற புள்ளியை பற்றி நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த புள்ளி வந்து மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு முக்கிய புள்ளி. நுரையீரலையே பலப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாகும். முதல்ல வந்து அந்த புள்ளியோட அமைவிடத்த நம்ம தெரிஞ்சுப்போம். அதோட பலன்கள நம்ம அடுத்தடுத்த இந்த புள்ளி LU11 கட்டை விரல் வெளிப்புறம் நகத்தின் கீழ் ஓரத்தில் அமைந்துள்ளது. இந்த புள்ளி மிகவும் சக்தி வாய்ந்த நுரையீரலுக்கே வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாகும். கல்லீரலின் உயிர் சக்தியை கிரகிக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளியாகும். புள்ளிய பார்த்திருப்பீங்க. LU11ங்கிற பாயிண்ட் அமைவிடத்த பார்த்திருக்கீங்க. இதுல என்னென்ன பலன்கள் சார் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதோட இயக்குமுறை என்னன்னு ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கங்க. அதாவது ஒண்ணும் இல்ல. இந்த புள்ளிய வந்து இயக்குமுறை சாதாரணமான இயக்குமுறை அக்குப்ரெஷர் இயக்குமுறையில நீங்க இயக்கிக்கலாம். புள்ளிய மெதுவா கையில அந்த இடத்துல பர்ட்டிகுலர் இடத்துல புடிச்சு மெதுவா 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10 ஒரே ஒரு அழுத்தம் குடுத்துட்டு திருப்பி ரிலீஸ் பண்ணிடணும். திருப்பி ஒரு அழுத்தம் குடுத்து திருப்பி ரிலீஸ் பண்ணணும். திருப்பி ஒரு அழுத்தம் குடுத்து திருப்பி ரிலீஸ் பண்ணணும். இந்த மாரி ஒரு 5 முறை குடுக்கணும். ஃபர்ஸ்ட் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 10ன்னு எண்ணிட்டு, இந்த புள்ளியில 21 முறை பிரஸ்ஸிங் செய்தல் வேண்டும். அதாவது 21 முறை நீங்கள் அழுத்தம் குடுக்கணும். 21 முறை அழுத்தம் குடுத்துட்டு, ஒரு தடவ அழுத்தி 30 வினாடிகள் இத புடிச்சிருக்கணும். இப்படி புடிச்சிருந்தா என்ன சார் நடக்கும்? இப்படி புடிச்சிருந்தீங்கன்னா, இந்த புள்ளி வந்து இயங்க ஆரம்பித்து விடும். இந்த புள்ளி இறங்க ஆரம்பிச்சுச்சுன்னா, என்னென்ன வியாதிகள் உங்களுக்கு சரியாகும் அப்படின்னு பாருங்க. யாராவது இப்ப மயங்கி விழுந்துட்டாங்க. ஒரு மயக்க நிலையில இருக்காங்க. அன்கான்ஷியஸா போறதுக்கு ஒரு மாதிரி மயக்கமா தள்ளுது சார். ஒரு மாரி கொண்டு போய் ஒரு ஓரமா தள்ளுது. ந நடை மாறி நடக்குறாங்க. அப்படியே அடித்தள்ளி நடப்பாங்க. அந்த மாரி பிரச்சனைகளுக்கு கூட இது ஒரு முக்கியமான புள்ளியாகும்.
டக்குன்னு ஏதாவது ஒரு பயத்துல மூச்சடைப்பு ஏற்பட்டு அப்படியே அதிர்ச்சியில விழுந்துருவாங்க. அந்த அதிர்ச்சிய போக்கக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி வந்து இந்த எல்யூல. கல்லீரலையும், நுரையீரலையும் வலுப்படுத்தக்கூடிய ஒரு முக்கியமான புள்ளி வந்து இந்த எல்யூல. தொண்டை சம்பந்தமான அனைத்து பிரச்சனைகளுக்கும் முக்கியமான புள்ளி வந்து இந்த எல்லை. மூக்கில் இருந்து ரத்தம் வடிதல். இதற்கு மேற்சொன்ன புள்ளிகளை கரெக்ட்டான விதத்தில் நான் சொல்லும் விதத்தில் இயக்கி அனைவரும் பலன் பெறுங்கள். நன்றி.